காலையில் 8:30 மணி டவுன் பஸ் ஊருக்குள்ளே வந்து நின்றுச்சு. அதிலிருந்து இறங்கின சுந்தரி பாட்டி வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பித்தாங்க. ஏம்மா சுந்தரி, எங்கே போயிட்டு வர? 2-3 நாளில் ஆளையே காணோம். எங்கன்னா போகிறது இருந்தால் சொல்லக்கூடாதா? பொழுதே போகலை எனக்கு. அட சாந்தி, அதான் என் பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியும்ல, அதான் கோயில் குளமாக சுற்றிட்டு வரேன். அப்படியே என் மருமகளுக்கு ஒரு பட்டு புடவையும் வாங்கிட்டு வந்தேன். என்னது, மருமகளுக்கு பட்டு புடவையா? இப்படிலாம் பண்ணி மருமகளை கெடுத்து வைக்காத, கைக்குள்ளே வச்சுக்க பார்த்துக்க. என்ன பேசுறதுன்னு தெரியாத சாந்தி பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. மறுநாள் அவங்க பேரனுக்கும் பேத்திக்கும் கோலாகாரமாக திருமணமும் நடந்து முடிஞ்சிச்சு. மீனா, இந்த கேசரி எடுத்துகிட்டு போய் அக்கம் பக்கம்லாம் கொடுத்துட்டு உன்னை நீயே அறிமுகம் படுத்திட்டு வா. என்னது, இந்த கேசரி எல்லாருக்குமே போய் கொடுத்துட்டு என்னையே நான் அறிமுகம் படுத்திக்கணுமா? இந்த பட்டிக்காட்டு கிராமத்தில் யார் கூடனா அறிமுகமான என்ன, ஆகலைன்னா என்ன? இந்த கிழவி என்ன பேசிக்கிட்டு இருக்கு? இன்னேத்திக்கு பிஸ்னஸில் கடன் வாங்காமல் இருந்தால் இந்த ஊரில் வந்து ஊழியணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்ச மீனா கேசரியை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே நடந்து போனா. அப்போ அதை பார்த்த சுந்தர் மீனா கிட்ட பேச ஆரம்பித்தான். அட, நிதானமா சுந்தரி பாட்டியோட மருமக? ஆமாம், நான் தான் சுந்தரி பாட்டியோட மருமக. நீ சுந்தரி பாட்டியோட மருமகளாக ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா சுந்தரி பாட்டியை பற்றி புகழ என்கிட்ட வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளோ நேர்மையானவங்க, ஏழைகளுக்கு ரொம்ப உதவுவாங்க. அதாலேயே இந்த ஊரில் எல்லாருக்குமே சுந்தரி பாட்டியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னதையெல்லாம் மீனா தலையாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே சாயங்காலம் நேரமும் ஆச்சு. சுந்தரி பாட்டி, இந்தாங்க பிடிங்க, இது என்னோட 30 சவரம் நகை. நான் ஊருக்கு போயிட்டு வர வரையும் பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்லேயே வச்சுட்டு போகலான்னு பார்த்தா திருட்டு பயம், அதால் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் தானே ரொம்ப நம்பிக்கையான ஆள், எப்போவுமே உங்ககிட்ட கொடுக்கறது தான். பத்திரமா வச்சுக்கோங்க பாட்டி. அட ரேணுக்கா, நீ ஊருக்கு நிம்மதியாக போயிட்டு வா. உன் பொருளெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஊர்லேருந்து வந்த உடனே நீ என்கிட்ட இருந்து வாங்கிக்க. அது வரையும் நீ பயப்படவே கூடாது. இதை எல்லாத்தையும் பக்கத்து அறையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மீனா ஒரு திட்டத்தை போட்டா. என்னது, 30 சவரம் நகையா? இந்த கிழவுக்கு என்ன அவ்வளோ மவுசா? அவ்வளோ அசால்ட்டாக எல்லோரும் கொடுத்துட்டு போகிறாங்க. சரி, பரவாயில்ல, எல்லாம் நம்மளுக்கு லாபம் தான். இந்த நகையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டா நம்ம சிட்டியில் வாங்கின கடனை எல்லாம் அழகாக அடைச்சிட்டு அங்கேயே நிம்மதியாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம கணவர் வந்த உடனே இதை பற்றி பேசி பார்ப்போம். அட மணி, இன்னைக்கு ஒருத்தவங்க உங்கள் சுந்தரி பாட்டிக்கிட்ட 30 சவரம் நகையை கொடுத்துட்டு போனாங்க. அந்த நகையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சிட்டியில் போய் அழகாக செட்டில் ஆகிடலாம். நீ என்ன சொல்கிற? 30 சவரம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் சுந்தரி பாட்டி மேலே ஊர் மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்களே. இப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம தான் எடுத்துகிட்டு போகிறோன்னு. அது சுந்தரி பாட்டி மேலே ஊர் மக்களே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்களே, அதெல்லாம் எடுத்தால் எல்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்க. வா, நம்ம அதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போவோம் அப்படின்னு நினச்ச மீனாவும் மணியும் அந்த நகையை தேட ஆரம்பித்தாங்க. அப்பாடா, எப்படியும் நம்ம கையில் நகை கிடச்சிருச்சு. இனி உங்கள் சுந்தரி பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். மணியும் மீனாவும் சுந்தரி பாட்டி வேலை செய்கிற வயல்கிட்ட போய் அவங்க 2 பேரும் ஊருக்கு போகிற விஷயத்த அவங்கக்கிட்ட சொன்னாங்க. சுந்தரி பாட்டி, நானும் மீனாவும் சிட்டிக்கு கிளம்புறோம். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வேலை ஒன்று வந்துடுச்சு. அது முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சால் வீட்டு பக்கம் வரோம். சுந்தரி பாட்டியோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், சரி நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வயல் வேலையை முடித்த சுந்தரி பாட்டி ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு வீட்டை நோக்கி நடந்து போனாங்க. அப்போ ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த ரேணுகா பாட்டியோட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தா. அட ரேணுகா, ஊருக்கு போயிட்டு வந்துட்டியம்மா? சரி இரு, உன்னக்கே நான் உள்ள பத்திரமா வச்சுருக்கேன், போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சுந்தரி பாட்டி வீட்டுக்குள்ளே நகையை எடுக்க போனாங்க. தான் வச்ச இடத்துல நகையை இல்லாததை நினச்ச சுந்தரி பாட்டி ரொம்ப பயந்து போய் நின்னாங்க. அடடா, நான் இங்கே தானே நகையை வச்சேன், யார் எடுத்திருப்பான்னு தெரியலையே. கடவுளே, இப்போ நான் போய் இந்த ரேணுகா கிட்டே என்னென்னு பதில் சொல்லுவேன்? ரேணுகா, நீ கொடுத்த நகையை நான் என்னோடய பொட்டியில் தான் வச்சேன். இப்போ போய் பார்த்தா அதில் இல்லவே இல்லை. நான் கண்டிப்பாக வீட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருந்தால் உன் வீட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து தரேன்.
என்ன சுந்தரி பாட்டி சொல்கிறீங்க? நகையை காணுமா? நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகை அது. உங்களை நம்பி தானே கொடுத்துட்டு போனேன். இப்போ காணுன்னு வந்து சொல்கிறீங்களே. ரேணுகா, நீ பயப்படாத. நான் வீட்டில் ஒரு முறை நல்லா தேடி பார்க்குறேன். அப்படி அந்த நகை இல்லைன்னா என் வீட்டை விற்றாச்சு உனக்கு நான் அந்த நகையை திருப்பி தந்துடுறேன். பாட்டி இப்படி சொன்னதை கேட்ட ரேணுகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான். சுந்தரி பாட்டி திரும்பியும் ஒரு முறை வீட்டை சுற்றி தேடி பார்த்தாங்க. அப்படி நகை கிடைக்காததை ஒட்டி ஊர் தலைவர்கிட்ட தன்னோட வீட்டை விற்கிறதுக்காக போனாங்க. என்ன சுந்தரி பாட்டி, இந்த பக்கம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஊர் தலைவர் கேட்க சுந்தரி பாட்டி நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. ஊர் தலைவருக்கு கண்டிப்பாக சுந்தரி பாட்டி ஒரு நல்லவங்கன்னு தெரியும். அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சாரு. அட சுந்தரி பாட்டி, உனக்கு என்ன இப்போது? அந்த 30 சவரம் நகையோட கடன் அடைக்கணும், அவ்வளோதானே? அதை நான் தரேன். உன் வீட்டு பத்திரத்தை நீயே எடுத்துக்கிட்டு போ. நீ பொறுமையாக எனக்கு அதை திரும்பி தந்தால் போதும், வட்டி கூட வேண்டாம். சுந்தரி பாட்டியும் எதுவுமே சொல்லாமல் அந்த ஊர் தலைவர் முன்னாடி கை கோத்து நின்றுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. வீட்டு வாசலில் ஒரு மெத்த மேலே போய் உட்காந்த சுந்தரி பாட்டி எப்படி என்ன வேலை செஞ்சு அந்த கடனை அடைக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பட்டணத்துலேருந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்த பாபு சுந்தரி பாட்டியை பார்த்து இப்படி பேசினான். அட சுந்தரி பாட்டி, என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? உன்னோட மீன் வறுவல் தான் என்னை இவ்வளோ தூரம் ஈர்த்துக்கிட்டு வந்துச்சு. சரி, நான் உனக்கு மீன் கூட வாங்கிட்டு வந்து தரேன். எனக்கு கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லாமல் வறுத்து தந்துடு. அப்போதான் பாட்டிக்கு நம்ம ஏன் மீன் வறுவல் செஞ்சு விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சுந்தரி பாட்டி தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே போய் விற்கிறதுக்காக போனாங்க. சுந்தரி பாட்டி மீன் வறுவல் விற்க போன அன்னைக்கே நிறைய கூட்டம் வந்துச்சு. பக்கத்து ஊர்லேருந்து கூட நிறைய பேர் வாங்க வந்தாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுந்தரி பாட்டியோட மீன் வறுவல் கடை ரொம்ப பிரபலமாச்சு. அதால் பாட்டி அவங்க வாங்கின கடனை வட்டியோட அந்த ஊர் தலைவருக்கு திரும்ப கொடுத்தாங்க. ஒரு பெரிய வீட்டை கூட கட்டினாங்க. திரும்பியும் பிஸ்னஸில் லாஸ் ஆனதால் பாட்டியை தேடி பாட்டியோட பேரன் அப்புறம் அவங்களுடைய மனைவியும் வந்தாங்க. பாட்டியை பார்த்து அவங்களுடைய தப்பை உணர்ந்து மன்னிப்பு கூட கேட்டாங்க. என் பேரன்னு ஆயிட்டேன், அதால் நான் உன்னை மன்னிச்சு தானே ஆகணும். ஆனால் நான் சம்பாதிச்ச சொத்து மதிப்பெல்லாம் இந்த ஊரில் இருக்க ஏழை மக்களுக்கு தான் போய் சேரும். உன்னோட பொழப்புக்காக ஒரு வயல்வெளியை எழுதி தரேன், அதிலே நீ விவசாயம் பண்ணி இந்த பட்டிக்காட்டிலே வாழ்ந்துக்க அப்படின்னு சுந்தரி பாட்டி சொல்ல வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. நான் தான் உங்கள் சுந்தரி பாட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்னும் நிறைய கதையில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.